ஆமா ஆமா அப்படிதான் சொன்னாங்க. அம்மா இல்லப்பா அம்மா ராஜா வந்துட்டியா? சரி போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க டைனிங்ல ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு போ. அம்மா அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏண்டா நான் சொல்றதை கேட்கவே மாட்டியா? ஆல்ரெடி ஆபீஸ்ல வேற ரொம்ப டென்ஷனா இருக்கு, இதுல வீட்ல வேற எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. இதுல நீ வேற நொய்யின்னுகிட்டு. போ புக் எடுத்து படிப்போ. நீ சொல்லு. இல்ல இல்ல, இதோ பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தான். அது இல்லம்மா, அசைன்மெண்ட் இருக்குமா, ஹெல்ப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். மறந்துட்டேன். நீ சொல்லு. அம்மா அந்த ஆள் அப்படிதான், சரியான டார்ச்சர். இதை முடிங்க அதை முடிங்கன்னுட்டு. ஹை, அப்பாவோட பைக் சவுண்ட். அப்பா அப்பா டேய் விடுடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்பா இன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஏதாவது புதுசா ஐடியா தாங்கப்பா. டேய் ஏன்டா இப்பதானடா வீட்டுக்கு வந்த? ஆபீஸ்ல ஒர்க் பிரஷர், நீ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு. போடா இப்போ உங்க அம்மா கிட்ட கேளுடா, இடியட். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை, அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்னு. போ. ச்சே, அம்மாவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்பாவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னதான் செய்யறது? போன் வேற அடிக்குது. எங்க இருக்கு? இங்கேயும் இல்ல. இந்த இருக்கு. பால் பண்ணிருக்கான். சொல்றா பால். டேய் ராஜா, என்ன பண்ற? உன் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியாடா? போடா, கடுப்பேத்தாதடா. அம்மா அப்பா ரொம்ப பிஸி. அப்போ நாளைக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். நீ வர வெறுப்பேத்தாதடா, என்ன பண்றதுனே தெரியல. ஏதாவது ஐடியா குடுறா. பேசாம ஏஐ கிட்ட ஐடியா கேளுடா. என்னது ஏஐயா? ஆமாண்டா, சூப்பரா கொஞ்ச நேரத்துல ஐடியா மலைய கொட்டும். அப்படியே நனைஞ்ச ஒரு ஐடியாவை காப்பி பண்ணிடு. சூப்பர்டா. எப்படிடா அதை எடுக்கிறது? ஆன்லைன்ல நிறைய ஏஐ ஆப் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்னு டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணு. சூப்பர்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆஹா, ஏஐ ஆப்பா? இந்த இருக்கு. இது சூப்பர் ஆப். இதுக்கு ஒரு அசைன்மெண்ட் அனுப்புவோம். நான் எதிர்பார்த்ததை விட அசைன்மெண்ட் சூப்பரா வந்திருக்கே. இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிர வேண்டியதுதான். இது நல்ல ஆப்பா இருக்கே. டீச்சர் நம்மள ரொம்ப பாராட்டுவாங்க. இனி நமக்கு யாருமே தேவையில்லை. இன்னைக்குள்ள அசைன்மெண்ட்ல நம்ம ராஜா தான் சூப்பரா பண்ணியிருக்கான். அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி கிளாப் பண்ணுவோம். கிளாப் பண்ணிடலாமா? எங்க வச்சுன்னு தெரியலையே. எங்கேயுமே காணோம். எங்கதான் போச்சோ? இங்கதானே வச்சேன். அம்மா, காணோமே. ஐயோ மா, வரேன். மா. என்னடா? அம்மா. என்ன? மா. என்னடா? மா, என் செல்போனை காணோமா. இங்கதானமா வச்சேன். ஏண்டா வந்தது வராததுமா வீட்டை இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்க? பொறுமையா தேடி, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். மா, காணோமா. டென்ஷன் ஆகாம தேடுடா. இல்லம்மா, இங்கதாம்மா வச்சேன். டேய், இங்க தாண்டா இருக்கு.
ஓ இங்கயா? அடுப்புல வேற பாத்திரத்தை வச்சுட்டு வந்துட்டேன். இவன் நீங்க வேற. ஆபீஸ் கிச்சன்லயே இருங்க. Hi Google, how are you? I am fine. என்ன கூகுள் என்ன பண்ற? ஓ அப்படியா, சந்தோஷமா இருக்கியா? ஏண்டா கௌதம், ஆ? பார்த்து வர மாட்டியா? எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. நான் தான் கவனிக்கல. ஒர்க் டென்ஷன் வேற. ஐயோ. ஹாய் மாமா. ஹாய் ராஜா. டேய், மாமாவை பாத்தியே, உங்க அப்பாவை பாத்தியா? அப்பா கட்டு போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டியா நீ? என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓ அப்படியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். என்ன இது? என்ன இப்படி இருக்கும்? அவன் என்னடானா வேலை இருக்குன்னு போயிட்டே இருக்கா. டேய், நீ டென்ஷன் ஆகாம இருடா. எங்க அண்ணா, ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? சரிம்மா, பாயிண்ட் வர சொல்லு. ராஜா, டேய் ராஜா. என்னம்மா? டேய் இங்க பாருடா, கடைக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வா. நான் ரொம்ப பிஸி. ஏண்டா, அப்பா நல்லா இருந்தா அவரே போயிருப்பார்ல, நீ ஏன் ரொம்ப பிகு பண்ற? இப்ப என்ன பிரச்சனை? நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. டேய், ஐயோ, ஆடாக மாட்டேங்குது. ஐயோ, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனாகல. ம்? போச்சு. என்னம்மா இது? இனிமேல் நான் ஒண்ணுமே பார்க்க முடியாது. போச்சு. டேய் ராஜா, இங்க வாப்பா. ஏன் இப்படி எழுதிட்டு இருக்க? இங்க வா. என் போன் உடைஞ்சு போச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? டேய் ஏண்டா அழற? அழாதடா. செல்ல ஆனாக மாட்டேங்குது. டேய், இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? அழுகையை நிறுத்து. மாமா, எனக்கு எல்லாமே அந்த போன் தான். இப்ப உடைஞ்சு போச்சு. ராஜா, உங்க அப்பா கைக்கு கட்டு போட்டிருக்காரு. அதுக்கு கூட நீ இப்படி எமோஷனல் ஆகல. ஆனா ஒரு செல்போனுக்கா இப்படி எமோஷனல் ஆகுற? மாமா, அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசினா டைமே இல்லைன்னு சொல்றாங்க மாமா. எனக்கு எல்லாமே இந்த ஏ ஆப் தான். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. நான் கேக்குற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லுது மாமா. நாங்க என்ன பண்ணோம்? அவன் கேட்டதெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கலையா? நினைச்ச ட்ரெஸ், நினைச்ச சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம். பிரச்சனை ராஜா கிட்ட இல்ல, உங்க 2 பேர்கிட்டயும் தான். அவனுக்காக தானே எல்லா டைமும் ஓடுறோம். ஆனா அவனோட உங்க ஓட்டம் இல்லையே. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீங்க அவனை கைட் பண்ணாததால டெக்னாலஜி அவனை கைட் பண்ணுது. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இதத்தான் ஏஐ அடிக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாததால ஏஐ கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். இப்போ அவன் என்னெல்லாம் கேள்வி கேட்கிறானோ அது பதில் சொல்லுது. இவனும் அது கூடயே பேசி பழகிட்டான். மாமா, அம்மா அப்பா கிட்ட நான் பேச போனாலே பிஸி. நான் என்ன பண்ணேன்? நான் அவரை என்ன பண்றது? இதுதான் என்ன ஈஸியா கைட் பண்ணுது. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ ஏசப்பாவுடைய பிள்ளை ராஜா. உன்னுடைய நேரத்தை டெக்னாலஜி கூட பயன்படுத்துறத விட்டுட்டு ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்பதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். எவ்வளவோ ட்ரை பண்ண, என்னால முடியவே இல்லை அங்கிள். ராஜா, இதுல சரியா கைட் பண்றதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. யோவான் 16:13 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துகிறார் என்று. நம்மள நடத்துறது பரிசுத்த ஆவியானவரா இருந்தா நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும்டா.
ஆமால நான் தப்பு பண்ணிட்டேன்ல. சாரி மாமா. அப்பா அம்மா ரொம்ப சாரி. இல்லடா உன் மேல தப்பு இல்லடா, எங்க மேலதான் தப்பு. ம். இனி எங்க நேரத்தை உன் கூட தான் செலவு பண்ணுவோம். நாம எல்லாரும் ஜீசஸ் கூட சந்தோஷமா இருக்கலாம்டா. ம்.